லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார். அதில் 2 நாட்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடி செல்லக்கூடிய காட்சிகள் இவை. நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் தான் பிரதமர் தங்கியிருந்தார். இன்று அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். முன்னதாக பல முக்கிய கோவில்களுக்கு சென்றிருந்தார். குறிப்பாக நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கும் சென்று வழிபட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள ராமேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் புறப்பட சாலையின் இருமருங்கிலும் பாஜக தொண்டர்கள் ஆரவார கோஷத்துடன் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் இவை. பிரதமர் இப்போ சென்று வழிபடக்கூடிய இந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலானது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலானது கோதண்டம் ஏந்தி ராமர் காட்சியளிக்கக்கூடிய தலம். மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு புயல் சூறாவளி 1964 தனுஷ்கோடியை தாக்கிய போது அந்த பகுதியின் பல பகுதிகள் பல அமைப்புகள் பாதிக்கப்பட்டன. ஆனால் அதையும் தாண்டி நிற்கக்கூடிய இடம் இந்த தனுஷ்கோடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோதண்டராமசுவாமி திருக்கோவில். செய்தியாளர் விஸ்வநாத் மேலும் விவரங்களோடு இணைகிறார். ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடி செல்கிறார். இன்றைய நிகழ்ச்சி நிரல் பற்றிய முக்கியமான விவரங்கள் என்ன விஸ்வநாத்? வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக ராமேஸ்வரத்துக்கு நேற்று வந்திருந்தார். நேற்று அவர் பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சென்று ராமஜ தரிசனம் முடித்துவிட்டு நேற்று இரவு ராமநாதசாமி திருக்கோயில் மேற்கு வாசல் அருகே உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் தங்கி ஓய்வு எடுத்தார். இதனையடுத்து சற்று முன்பாக தான் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு பார்த்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்றுள்ளார். பிரதமர் மோடி சென்ற வழிநடிகளிலும் சாலையின் இருபுறங்களில் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருந்து பிரதமர் மோடி பார்ப்பதற்காகவும் ஆரவாரத்துடன் கோஷங்களை எழுப்பினார். அதற்கு பிரதமர் மோடி கார் இருந்தபடி கையாசித்தபடியே சென்றுள்ளார். மேலும் பிரதமர் மோடி செல்லும் வழியெல்லாம் மேலதங்களுக்கு முழங்க மலர் தூவி வரவேற்க அளிப்பதற்காக பாஜக தொண்டர்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தனுஷ்கோடி அருகே உள்ள அரசியல்மனை பகுதிக்கு சென்று அங்கு பகவான் ராமர் அவர் சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்லும் முன்பாக மண்ணால் சிவலிங்கத்தை செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் சென்று பிரதமர் மோடி கடலில் நீராடி பூஜை நடத்தப்பட உள்ளதாகவும் பின்னர் கடற்கரை ஓரத்தில் கடல் அழகை ரசிப்பதற்காக மேசைகளை அமைக்கப்பட்டுள்ளது, அதனை பார்வையிட உள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்து அதாவது இலங்கை மன்னராக ராமனின் தம்பி விபீஷணனுக்கு முடிசூடிய இடமாக கருதப்படும் கோதண்டராமர் கோயிலுக்கு சென்று அங்கேயும் தரிசனம் பெற உள்ளார். அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு மேல் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்குதலுக்கு சென்று ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் டெல்லி பெறப்பட உள்ளார். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.